உங்க பார்ட்னர் உங்க லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நீங்க காமா ட்ரஸ்டிங்கா கான்பிடென்டா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டோட்டலா வேற மாதிரி ஒரு பர்சனா மாறி இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பார்ட்னரோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்ல போயிட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன மெசேஜ் போட்டிருக்காங்க, என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, அவரோட போஸ்டுக்கு யாரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க உங்க பார்ட்னரோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க, இது நீங்க கிடையாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. உங்களை உங்க பார்ட்னர் எமோஷனலா புஷ் பண்ணிருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு. அதனால நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்ன நடக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு க்ளூக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ஸ்பை வேலை பாக்குறீங்க. பட் புரிஞ்சுக்கோங்க, உங்களை இந்த மாதிரி புஷ் பண்ணதே உங்களோட டாக்ஸிக் பார்ட்னர் தான். அவங்களோட இன்கன்சிஸ்டன்சிஸ், அவங்களோட சீக்ரெட் திங்ஸ், உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால நீங்க அவங்க கூடவே இருந்தாலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனா ஃபீல் பண்ணுவீங்க. எதுக்காவது ஒரு ஆன்சர் கிடைக்குமா, நான் போயிட்டு இருக்க வழி கரெக்டா, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் 9th ரெட் பிளாக் ஆஃப் அ டாக்ஸிக் பர்சன்.